வணக்கம் அனந்த்வியூ மக்கள். இன்றைக்கு வந்து சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கு எங்களை வீட்டுக்கிட்ட இருக்கிற கடற்கரைக்கு தான் போகிறோம். அதே அந்த கடற்கரைக்கு போகிறோம்னா எங்களோட அப்பா வந்து தொழிலுக்கு போனார். ஸோ அப்பா வந்து தொழிலுக்கு போயிட்டு அப்பா கரைக்கு வந்து என்ன மீன் எல்லாம் கொண்டு வந்திருக்காருன்னு தான் காட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு விளைச்சி கொண்டு வரார். ஸோ அப்பா கரையை வந்தோன்னே நாங்கள் அப்பா என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்காருன்றதையும் காட்ட போகிறோம். இங்கே தம்பி குட்டி வந்து அதாவது என் மச்சான் வந்து அப்பா கரைக்கு வரதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பா கரைக்கு வந்தோன்னே அவர்கிட்ட தெப்பத்தை வந்து தூக்கி எடுக்க தலைவனும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வலிச்சொரு மாதிரி கரைக்கு கிட்ட வந்து சேர்ந்துட்டார். இப்போ அப்பா இறங்கி அந்த தெப்பத்தை எடுத்துக்கொண்டு இந்த தம்பி குட்டி மச்சாங்குட்டி ஓடுறாரு பாருங்க, ஓடி போய் அதில் சந்தோஷத்தில் பாஞ்சு ஏறுறாரு. ஏன்டா சனிக்கிழமையோடைய லீவு நாள். ஸோ நான் போனது என்னோட வெறும் வந்தவர் சேர்ந்து இதை பாருங்க. இதில் இருக்கிற இவ்வளவு தான் அப்பாவுடைய விலையில் இன்றைக்கு ஆகப்பட்ட மீன். ஸோ ஒரு மீனவனாக பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நேற்றிரவு போய் இன்றைய காலம்புரை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டும் ஒரு கொஞ்சம் மீன் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மீனை கொண்டு சந்தையில் விற்று அந்த மீனுக்கு எவ்வளவு போகுது தெரியும். அதோட பற்றி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கந்த சஷ்டி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் மீன் விலையெல்லாம் குறையத்தான் போகும். இது வந்து பார்த்திங்கன்னா மணக்காட்டு கடற்கரை. எங்களோட வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிற ஒரு கொஞ்சம் பக்கத்தில் தான் இந்த கடற்கரை இருக்குது, மணக்காடு கடற்கரை. ஸோ மணக்காடை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கு வந்து இந்த இடம் புது இடம். ஏன்னு சொன்னால் நான் வந்து வெட்டிங் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இது மணக்காட்டு பீச் பாருங்க. எல்லா போட்டுகள் நிறைய வந்து இழுத்து விட்ருக்காங்க. ஏன்டா இப்போ வந்து மேரேஜ் சீசன். ஸோ அதனால் இந்த கடல் கொந்தளிப்புகள் இதனால் எல்லாருமே தொழில் செய்யலை. 1-2 போட் தான் போயிருக்கு. அதில் பாருங்க போன போட்டுகள் எல்லாம் போயிருக்குது.